இங்க வந்து தூங்கிக்கிட்டே இருக்க, நான் வேற உனக்கு பாதுகாப்பு. என்னோட நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹோட்டல் சாப்பாடு உனக்கு பிடிக்குமா? ஏய் எழுதுற. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் என் வீட்டு பக்கத்துல. அவ கேக்குறால, பதில் சொல்லு. கொஞ்சம் இங்க வரியா? நான் ஏன் அங்க வரணும்? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு போய் வச்சுக்கோங்க. போய் அவனை ஃபாலோ பண்ணு. நான் ஒன்னும் அவனை பார்க்க இங்க வரலையே. கோஇன்சிடென்ஸ். சாப்பிட்டு கிளம்பு. மறுபடியும் தோத்துட்டேன். அட கடவுளே, உனக்கு என்ன பைத்தியமா? அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தூங்கிட்டு இருக்க? நிறைய காஃபி ஷாப் இருக்குல்ல. டைம் போக்குறதுக்கு கூட செலவு பண்ணணுமா? அவனை எதுக்காக போய் பார்த்தேன்? இல்ல உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. 2 பேரும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்கிறோம். நான் முதல்ல உள்ள போறேன், நீ அப்புறமா வா. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கார்டன்ல இருந்து அங்க போன பிரச்சனையா என்ன? தண்ணி வேணும். நீ எனக்கு உன்னதான் தண்ணி எடு. இவன் என்னோட பையன் கிம் டான். இவன் நான் இவள நிறைய தடவை பாத்திருக்கேன். ஸ்கூல்ல தான். நைஸ் டு மீட் யூ. அப்புறம் பார்க்கலாம். ஸ்கூல்ல பார்த்ததே இல்லையா? இல்ல, அவ போய் சொல்றா. ரொம்ப வியர்டான பொண்ணுமா. நானும் கிளம்புறேன் மேடம். ஸ்கூல்ல அவன் என்ன பண்றாங்கறத செக் பண்ணி சொல்லணும். இனிமே அதுதான் உனக்கு டியூட்டி. ஒரே வயசா இருந்தாலும் அவன் பேரை சொல்லி எல்லாம் நீ கூப்பிட கூடாது. புரிஞ்சுது. அவரு சின்ன முதலாளி தானே.